ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம பலகாரம் ஒன்று செய்ய போகிறோம். அது என்ன பலகாரம்னா அதுக்கு பேர் சங்கு மீசை. அது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. 1/2 கிலோ மைதா, 50 டால்டா, கொஞ்சம் உப்பு, ஆப்பசோட்டா மாவு கொஞ்சம் தேவையான அளவு போட்டு நம்ம சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துடணும். எடுத்ததுக்கப்புறமா நம்ம பாலாக எடுத்து போட்டுட்டு நம்ம உருட்டிக்கணும். சப்பாத்தி நம்ம எப்படி உருட்டுமோ அதை மாதிரி உருட்டிட்டு ஒரு கத்தி எடுத்து அந்த உருட்டினதை நம்ம கட் பண்ணிக்கணும். கட் பண்ணி எடுத்த உடனே கட்டமாக கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம அந்த சங்கு மீசை எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் பாருங்கள். அதை மாதிரி அதை பார்த்து அதை நான் செஞ்சு நம்ம ஒரு தட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறமா கடாயை வச்சுக்கணும். கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்ச உடனேயுமே நம்ம அந்த சங்கு மீசை எடுத்து அதில் போட்டு நல்லா பொன் வறுவலாக வறுத்து எடுத்து நம்ம அதை ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறமா அதுக்கு தேவையான பொருளுக்கு என்ன காரம் போடணும். அதுக்கு காஞ்ச மிளகாத்தூள் கொஞ்சம், உப்பு, கருவேப்பிலை இதை போட்டு நல்லா குலுக்கி வச்சிட்டோம்னா சங்கு மீசை ரெடி. சாப்பிட்டு பாருங்கள்.